Welcome, dear brothers and sisters. This is your Elliott Wave Master Course Beginner Part 5. இந்த கோர்ஸ்ல நம்ம நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இங்க அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ கண்டிப்பா சேவ் பண்ணிருக்கணும். நீங்க எல்லாம் இப்போ நோட்ஸ்ல வேணா இது ஸ்டார் மார்க் போட்டு கத்துக்கிறோம் நீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்னதுன்னா டபுள் ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர். இது டபுள் அண்ட் ட்ரிபிள் ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளாங்க் சார்ட்ல நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஜிக்ஸாக் అనేది என்னதுன்ட்டு இப்போ ஜிக்ஸாக் சொல்லுவாங்க. அந்த ஜிக்ஸாக்கு ஒரு மீனிங் என்னது? மீனிங் என்னன்னா, ஒரு ஜிக்ஸாக் 3 வேவ் ஸ்ட்ரக்சர். இப்போ நமக்கு தெரியும் 3 வேவ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஒரு ஏபிசி. ఓకే, ఇది వన్ 3 వేవ్ స్ట్రక్చర్. ఇప్పుడు డబుల్ 3 వేవ్ స్ట్రక్చర్ అనేది రెండు ஏபிசி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கணும் மார்க்கெட்ல. அதுக்கு நம்ம ஒரு ஜிக்ஸாக் அன்னது ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர் ஜிக்ஸாக் சொல்லுவாங்க. டபுள் ஜிக்ஸாக்னா ரெண்டு ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர். இது நம்ம மார்க்கெட்ல பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஜிக்ஸாக் ஃபார்ம் ஆயிருக்கு இங்க. ஓகே, இந்த ஏரியால ஒன் ஜிக்ஸாக், அதுக்கப்புறம் இன்னும் திரும்பி இன்னொன்று ஜிக்ஸாக் இப்படி வருது. அதுக்கு தான் இது நம்ம டபுள் ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டு ஜிக்ஸாக் கனெக்ட் ஆயிருக்கு. அது நடுவுல ரெண்டு ஜிக்ஸாக் கனெக்ட் ஆயிருக்கு. நடுவுல ஒரு வேவ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வேவ் நம்மளுக்கு தெரியாது, எந்த வேவ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியாது. அந்த வேவ் பேர் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலி எப்படின்னா நம்ம எல்லாமே எப்படி மார்க் பண்றோம்னா, இது நார்மல் ஏ, அப்புறம் பி, அப்புறம் சி. ஆனா டபுள் ஜிக்ஸாக் ஒரு WXY. இப்ப டெக்ஸ்ட் புக்ல எல்லாமே இருக்குது விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனா இப்ப நான் எப்படி மார்க் பண்றேன், இப்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. இப்ப மார்க்கெட்ல எப்படி நம்ம WXY ஈஸியா கண்டுபிடிக்கலான்ட்டு சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கணும் பாயிண்ட். இப்ப மார்க்கெட்ல எப்ப என்ன கரெக்ஷன் வரும்போது நமக்கு தெரியும் இந்த வேவ்ல கரெக்ஷன் வரப்போகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த டபுள் ஜிக்ஸாக் ட்ரிபிள் ஜிக்ஸாக் நம்ம வேவ் 2ல பாக்குறது ரொம்ப ரேர். வரவே வராது அவ்வளோ வேவ் 2ல. ஏன்னா வேவ் 2 எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கரெக்ஷன் இருக்கும், ஏபிசி கரெக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன ஏபிசி கரெக்ஷன் இருக்கு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துட்டோம். டபுள் ஜிக்ஸாக் மோஸ்டாவே வேவ் 4ல வரும், இல்லைன்னா வேவ் 5க்கு அப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன்ல வரும் இந்த டபுள் ஜிக்ஸாக் ஸோ பிக் கரெக்ஷன், பெரிய கரெக்ஷன்ல வேவ் 5க்கு அப்புறம், இப்போ வேவ் 5க்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன்ல WXY எக்ஸ் வரும் திரும்பி டபுள் ஜிக்ஸாக். அந்த கரெக்ஷன் வரலாம். இல்லைன்னா நம்ம ஏபிசி பேட்டர்ன் எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம WXY எழுதணும்ட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு ட்ரிபிள் ஒரு டபுள்ல A3 வேவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க, ஏபிசி சரிங்களா. இது ஒன் ஜிக்ஸாக். நடுவுல டக்குன்னு நம்ம ஒரு ஜிக்ஸாக் அப்புறம் எப்படின்னா ஒரு ஏ வேவ் இருந்தா ஒரு பி வேவ் வரும். ஓகே, ஒரு பி வேவ் வரும். பிக்கு இருக்குது முக்கியமான விஷயம் என்னன்னா டைம் பாஸ். இப்போ பி ஏபிசி கரெக்ஷன், அதுக்குள்ள டேஞ்சரஸான வேவ் பேபி. இந்த வேவ் பிக்குள்ள எப்படி டைம் பாஸ் ஆகலாம், வேவ் பி எதுவுமே பண்ணலாம். ஆனா சில டைம் வேவ் பிக்கு முக்கியமான வேலை என்னன்னா டைம் பாஸ் பண்ணணும். வேவ் பி பண்ணல, வேவ் பி கொஞ்சம் ஃபாஸ்டான வேவ் வருது. ஃபாஸ்டா வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது எந்த வேவ் ஃபார்ம் ஆகுது. இது இம்பல்ஸும் கிடையாது, இது ஏபிசியும் கிடையாது. எந்த வேவ் ஃபார்ம் ஆகுது தெரியல. அதுக்கப்புறம் அதுதான் பேர் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனே இல்லாம ஒரு வேவ் நம்மளுக்கு புரியாம ஒரு வேவ் வந்துடும். புரியாம ஒரு திரும்பி உடனே ஃபாஸ்டா வந்துடும். வேவ் பி டைம் ஸ்லோவா எடுக்கணும். இப்ப ஒரு ஜிக்ஸாக் அப்புறம் ஒரு வேவ் அப்படி வருதுன்னா, தெரியாம ஒரு ஃபாஸ்ட் வேவ் வருதுன்னா, அது கண்டிப்பா வேவ் எக்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா. இப்ப நம்ம இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இல்லாம அட்வான்ஸ் கான்செப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் இது எக்ஸ் வேவ். ஏன்னா நம்ம அதுல இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டு படிக்கிறோம். அது ரொம்ப ஹை லெவல். அது இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு கண்டிப்பா இது எக்ஸ் வேவா இருக்கணும்
சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான லெவல். அது போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்டர்மீடியேட் ஸ்டேஜும், இது பேசிக் ஸ்டேஜும் படிக்கணும். ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ் விட்டு பேசிக்ல எப்படின்னா, ஒரு ட்ரிக் என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு ஃபாஸ்ட்டா நம்ம எப்படி மார்க்கெட்ல யோசிக்கிறோம் சொல்றேன். ஒரு ஏபிசி மூவ் ஆயிடுச்சு. நம்ம யூசுவலா ஏ போட்டுருவோம். அதுக்கப்புறம் பி வந்து ஓகே பி ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. டைம் பாஸ் ஆகணும் பில ஒரு ஏபிசி ஃபார்ம் ஆகணும், இல்ல ட்ரையாங்கிள் அப்படி ஏதாச்சும் ஃபார்ம் ஆகணும் பியில். நம்மளுக்கு தெரியுது ரொம்ப டேஞ்சரஸான வேவ். அதனால நம்ம தொட்ட மாட்டோம். தொடாம நம்ம வெயிட் பண்றோம் பி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. ஆனா நம்ம பார்க்கும்போது உடனே ஒரு ஃபாஸ்டா மூவ் வருது. ஃபாஸ்ட் மூவ்ல இதுக்குள்ள என்ன ஆகுதுன்ட்டு நமக்கு தெரியல. அப்ப நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும் இது வந்து வேவ் எக்ஸா இருக்கலாம். ஸோ நம்ம வேவ் எக்ஸா இருக்கலாம்னா இது வந்து நம்ம சும்மா ஏ ரிமூவ் பண்ணிட்டு டபிள்யூ எழுதணும் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா காம்ப்ளிகேட்டட் யூடியூப் வீடியோ எல்லாம் பாருட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் எல்லாம் சிம்பிளா யாருமே சொல்ல மாட்டாங்க. உடனே ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் ஒரு ஃபாஸ்டா மூவ் வருது. நம்ம தெரியாம அது மூவ்க்குள்ள என்ன நடக்குது அவுட் ஆஃப் சிலபஸா வருதுன்னு மூவ்னா அது வந்து வேவ் எக்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே சரி வேவ் பி இல்ல அது வேவ் எக்ஸ். நீங்க வந்து ஏ எடுத்துட்டு டபிள்யூ போடுவீங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் ஒரு எக்ஸ் வேவ்க்கு அப்புறம் திரும்பி ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சரா வரும் கண்டிப்பா. இது வந்து வேவ் y. நீங்க நீங்க WXY வந்து WXY வந்து ஒரு டபுள் ஜிக்ஸாக் பேட்டர்ன். W வந்து 1 ஜிக்ஸாக். அதுக்கப்புறம் நடுவுல வந்து 2 ஜிக்ஸாக் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸே வரும். நம்ம தெரியாம ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அப்பப்ப வரும். இது வந்து ரே ஸ்ட்ரக்சர் தான் ஆனா வரும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாது எந்த ஸ்ட்ரக்சர் நடக்குது இங்க உள்ள. அதனால நீங்க எக்ஸ்வே போட்டுருவீங்க. சரிங்களா? எக்ஸ்வே போட்டு நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா அடுத்த வேவ் y தான். எப்பவுமே அடுத்த வேவ் y தான். yயும் வந்து இவர் 3 வேவ்ல வரும். எப்பவுமே இதுவும் ஏபிசி தான். ஆக்சுவலா எப்படின்னா நம்ம ஏபிசி படிக்கும்போது சி வந்து எப்பவுமே இம்பல்சிவா ஃபாஸ்டா தான் வரும். நம்ம இங்க வந்து பெரிய ஏ இது வந்து பி போட்டிங்கன்னா இது வந்து ஃபாஸ்டா வரணும். அதுவும் சில வரணும். இது இம்பல்சிவ் 5 1 2 3 4 5ல வரணும் அது. ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா இது வந்து டபிள்யூ எக்ஸ் டபுள் ஜிக்ஸாக் 2 ஜிக்ஸாக் கனெக்ட் ஆயிருக்குங்க. அதனால இது வந்து AYA YB YC சொல்லுவாங்க. இது வந்து சப்வேவ் வைவ்ல உள்ள இருக்குது வேவ்ஸ் இது. அதனால WXY வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த வீடியோ வந்து திரும்பி பாருங்க உங்களுக்கு அப்பதான் புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து கேக்குறீங்கன்னா இது வந்து செகண்ட் டைம் பாருங்க வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. ஸோ 2 ஏபிசி பேட்டர்ன்ஸ் 2 ஜிக்ஸாக் கனெக்ட் பண்றதுக்கு நடுவில் ஒன் வேவ் இருக்கு. அது வந்து எக்ஸ் வேவ். ஓகே எப்பவுமே நீங்க எக்ஸ் வேவ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு y வேவ் வரப்போகுதுன்ட்டு. இப்ப ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு கான்செப்ட். எல்லா ட்ரேடர்ஸ் வந்து எப்படி உஷாரா இருக்கணும்னா ஒரு WXYக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ட்ரிபிள் ஜிக்ஸாகா வரலாம். இது வந்து கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. இது வந்து கண்டிப்பா வரும்ன்ட்டு அப்படி சொல்ல முடியாது. வந்துச்சுன்னா நம்ம உஷாரா இருக்கணும் வரலாம். அப்படி ஒரு WXY பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து திரும்பி உஷாரா இருக்கணும். இன்னும் ஒரு எக்ஸ்வே வரலாம். அது வந்து ட்ரிபிள் ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. WXYXZன்னு சொல்லுவாங்க. இது வந்து Z வேவ். WXYXZ. சரிங்களா? எப்பவுமே நீங்க வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டீங்க WXY வந்துட்டு y முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உடனே இன்னொரு வேவ் வந்துச்சுங்க. தெரியாம இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா போகுது பாருங்க. எப்படின்னா எப்பவுமே ஒரு வேவ் மேல போகுதுன்னா அதுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும், நல்ல கரெக்ஷன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 இல்லைன்னா ஏபிசி ஏதாச்சும் இருக்கும். இந்த எக்ஸ் வேவ் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டே இருக்கு. அது வந்து தப்பான அன்எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்க. எக்ஸ்பிளனேஷன் இல்லாம ஒரு வேவ் அது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் திரும்பி ஒரு எக்ஸ் வேவ் ஃபார்ம் ஆகுது. ஆனா நீங்க முன்னாடியே உஷாரா இருக்கணும். எப்படின்னா ஓகே WXY வந்தது ஒரு எக்ஸ் திரும்பி வரலாம், திரும்பி ஒரு Z வரலான்ட்டு நீங்க ரெடியா இருக்கணும் மைண்ட்ல. வரலன்னா பரவாயில்ல, கண்டிப்பா பிரச்சனையே இல்லை அதுல.
நீங்க வந்து அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. நீங்க ஆனா ரெடியா இருக்கணும். வந்துச்சுன்னா நீங்க ரெடியா இருக்கணும். இது வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். எதுக்கு நம்ம இவ்வளோ படிக்கிறோம்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கரெக்ஷன். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிஃபிகல்ட்டான கரெக்ஷன். ஆனா எப்பவுமே எப்போ முடியுது ஜெட் வேவ் மொத்தமா ரிவர்ஸ் ஆயிடும் உடனே. ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கனெக்ஷன். இப்ப கரெக்ஷன் வந்து எதுக்குன்னா, நம்ம ரீட்டைலர்ஸ் டம் மணின்னு சொல்லுவாங்க. அந்த ரீட்டைலர்ஸ் வந்து எல்லாமே வெளியே தூக்கி போடணும் மார்க்கெட்ல இருந்து. அப்பதான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்னா கரெக்ஷன் வரும் மார்க்கெட்ல. சரிங்களா? அப்ப ரீட்டைலர்ஸ் வந்து எல்லாமே வெளியே போயிடுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரீயா இருக்கும். யாருக்கு? நம்ம ஸ்மார்ட் மணிக்கு ஃப்ரீயா இருக்கும். லோ லெவல்ல பை பண்றதுக்கு. அவங்களாம் எக்கச்சக்கமா பை பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ஜெட் வேவ் வந்து உடனே ரீட்ரேஸ் ஆயிடும். ரொம்ப ஃபாஸ்டா ரீட்ரேஸ் ஆயிடும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது வந்து யாருமே டெக்ஸ்ட் புக்ல கிடையாது. யாருமே சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல எப்படி ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல நீங்க படிப்பீங்க. எப்படி ஹை ப்ராபபிள் செட்டப்ஸ் ஒர்க் ஆகும்ன்ட்டு. சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரையாங்கிள்ஸ் எங்க வரப்போகுது. ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா நம்ம 90% கேரண்டி எப்படி சொல்லலாம், எந்த டைரக்ஷன் பிரேக் அவுட் ஆகுது போகுதுன்ட்டு ட்ரையாங்கிள்ஸ்ல. அது வந்து அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம்.